இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பொதுவாகவே பெயர் வைக்கும் பொழுது எண்கணிதப்படி பெயர் வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி எண்கணிதப்படி பெயர் வைக்கிறதா இருந்தால் எந்த எண்ணில் பெயர் வைத்தால் யோகம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே 1லிருந்து 9 வரைக்கும் வரக்கூடிய எல்லா எண்களுக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்களும் ஒவ்வொரு விதமான மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு பெயர் அப்படிங்கிறத பெயர் மாற்றம் செய்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் எளிதாக பெயர் மாற்றம் செய்யக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சாஸ்திர ரீதியாக அவ்வளவு எளிதாக பெயர் மாற்றம் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சத்தியமாக நிச்சயமாக சொல்லி வச்சிருக்குது. எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காலத்தில் அதாவது நல்ல நாள் பார்த்து தேதி பார்த்து திரி பார்த்து முகூர்த்தம் பார்த்து வாழ்ந்து முடிஞ்ச பெரியவங்க மூலமாக அவங்களுடைய ஆலோசனையில் அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் குலதெய்வத்து கோயிலில் வைக்கக்கூடிய அந்த பெயரை நம்ம நினச்ச நேரத்தில் அவ்வளவு எளிதாக மாற்றக்கூடாதுங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஏன்னால் உங்களுடைய பெயர் எந்த எண்ணில் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பெயராக இருந்தாலும் சரி, அந்த பெயரை முதல்ல உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அப்படிங்கிற அனுபவம் முதிர்ந்த பெரியவங்க மூலமாக குலதெய்வத்து காதில் தான் முதன்னு உங்களுடைய பெயரை சொல்லி வைக்கிறாங்க, பெயரை ஓதுறாங்க. அப்படி குலதெய்வத்து காதில் ஓதுன அந்த பெயர் கண்டிப்பாக நீங்கள் பெயர் சொல்கிற மாதிரி வாழ்வதற்குண்டான ஒரு வழிவகையை கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். இருந்தாலும் என்னுடைய பெயர் என்னுடைய ஜாதகப்படி எதிர்மறையாக இருக்குது, அதை மாற்றித்தான் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க எந்த எண்ணில் பெயர் வைக்கலாம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே பெயர் வைக்கும் பொழுது, அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய பெயர் அல்லது அம்மாவுடைய பெயர் அல்லது தாத்தாவுடைய பெயர் அல்லது பாட்டியுடைய பெயரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுருந்தாங்க. இப்போ நாகரிகம் அப்படிங்கிற பெயரில் நம்ம 4 விதமான பெயர்களை வச்சுட்டு இருக்கிறதுனால நீங்கள் முழுமையாகவே தாத்தாவுடைய பெயர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுடைய தாத்தாவுடைய பெயரில் வரக்கூடிய முதல் எழுத்து இருக்கும் இல்லையா, அந்த முதல் எழுத்து அல்லது பாட்டியுடைய பெயரில் வரக்கூடிய முதல் எழுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு ஆசீர்வாதமான பெயராக உங்களுக்கு அமையும். தாத்தா பாட்டியுடைய பெயரை எடுத்து உங்களுக்கு யோகம் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்து பெயர் இருக்கும் இல்லையா, அந்த குலதெய்வத்து பெயரில் வரக்கூடிய முதல் எழுத்தை உங்களுடைய பெயரில் அதையும் சேர்த்து நீங்கள் பெயராக வைக்கலாம். தாத்தா பெயர், பாட்டி பேர், குலதெய்வத்து பேர் எல்லாமே சேர்ந்து அதில் வரக்கூடிய முதல் எழுத்து 3மே சேர்ந்து வச்சு கூட உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதாவது உங்களுடைய குலதெய்வத்துக்கு மேலே உங்களுடைய ராசி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும் இல்லையா, நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்களோ அந்த ராசியுடைய முதல் எழுத்து, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தினுடைய முதல் எழுத்து, எந்த லக்கணத்தை சேர்ந்தவராக இருக்கிறீங்களோ அந்த லக்கணத்துக்கு உண்டான முதல் எழுத்து, இந்த மாதிரி எழுத்துக்களை சேர்த்து பார்க்கும் பொழுது அது ஒரு பெயர் வடிவில் வரும். அந்த மாதிரி பெயர் வடிவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அதனால் பெயர் வைக்கிறது அப்படிங்கிறது எந்த எழுத்தில் பெயர் வச்சால் நமக்கு யோகம் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி, அதாவது உங்களுக்குன்னு பிரார்த்தனை பண்ணவங்க, உங்களுக்காகவே வாழ்ந்த உங்களுடைய பெரியவங்களுடைய பெயரை உங்களுடைய பெயரில் சேர்த்திக்கிறது, குலதெய்வத்து பெயரை சேர்த்திக்கிறது, ராசி நட்சத்திரம் லக்னம் சம்பந்தப்பட்ட முதல் எழுத்தை சேர்த்திக்கிறது, இந்த மாதிரி பெயர் வைக்கும் பொழுது நீங்கள் பெயர் சொல்கிற மாதிரி வாழ முடியும். 1ஆம் நம்பரில் பிறந்து 1ஆம் நம்பரில் பெயர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்பர் 1 வர முடியுங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த 1ஆம் நம்பரில் பிறந்து 1ஆம் நம்பர்லேயே நீங்கள் பெயர் வச்சால் கூட அந்த 1ஆம் நம்பருக்கு உண்டான சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நம்பர் 1 வர முடியும். அந்த சூரிய பகவான் கெட்டு போயிருந்தது அப்படின்னா நீங்கள் 1ஆம் தேதியில் பிறந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் முட்டி மோதி முன்னேற முடியாத ஒரு தடங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம்.